ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். விண்டோஸ் கம்ப்யூட்டரில் வந்து குரோம் ஆப்பை வந்து எப்படி வந்து கூகுள் குரோம் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து ஃபேக்கான குரோமியம்னு சொல்லி ஒரு குரோமை டவுன்லோட் பண்ணி ஒரிஜினல் குரோம் ஆப்பை வந்து எப்படி விண்டோஸ் கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இது மாதிரி ஒரிஜினல் கூகுள் குரோம்னு சொல்லி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து குரோம் டவுன்லோட் மட்டும் கொடுங்க. அதான் நான் அஃபீஷியல் வெப்சைடு மொதல் பேஜில் வந்துடுறேன். குரோம் டவுன்லோட் சொல்லி கொடுத்துருங்க. இதில் மொதல் ஒரு வர லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். முதல்ல வரதே வந்து கூகுள் குரோமு. இதில் வந்து டவுன்லோட் நேவுன்ட்டு இருக்கும். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணாமல் கீழே டவுன்லோட் நேவுன்ட்டு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணாதே ஒரிஜினலோட கூகுள் குரோம் வந்து டவுன்லோட் ஆகும். வந்து டவுன்லோட் குரோம்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணி இதில் விண்டோஸ் 10, 11, 7 இதில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதே ஒரிஜினல் விண்டோஸ் குரோம் மாதிரியே வந்து வேறு ஆப்ஸும் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணாதீங்க. உங்கள் டேட்டாஸ் தான் வந்து எடுத்துக்கிடுவாங்க. ஒரிஜினல் குரோம் ஆப் வந்து இந்த வெப்சைட் தான் வந்து லோடிங் ஆக கொஞ்சம் நேரம் ஆகும். இதில் வந்துட்டு யுவர் டவுன்லோட் வில் பிகின் ஆட்டோமேட்டிக்கலி டிட் நாட் ஸ்டார்ட் டவுன்லோட் குரோம் மேனுவலின்னு சொல்லியிருக்கோம். அந்த மேனுவலுன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து குரோம் ஆப்பை வந்து டவுன்லோட் ஆகிட்டு அதை வந்து ஓப்பன் வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து டவுன்லோடை வந்து உங்களுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரிஜினல் குரோம் ஆப்பை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் ஆகிடும். குரோம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்பவே வெரி சிம்பிளான ஒரு மெத்தட். வந்து விண்டோஸ் இதில் இப்போ ஆப்பிளாக இருந்தாலும் குரோம் ப்ரௌசரை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அஃபீஷியலான பேஜஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.